ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வருடப்பிறப்பு நாளான சித்திரை முதல் தேதியன்று வருகிறது. மனிதனின் முழு வாழ்க்கையும் பொதுவாக அந்த காலத்தில் 120ஆக இருந்திருக்கிறது. இந்த 120 ஆண்டுகளுக்கு ஒருவன் வாழ்ந்தால் எல்லா திசைகளையும் பார்க்க முடியும். அதாவது சூரிய திசை 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20 என்கின்ற 120 வருடங்களை 60ஆக வைத்த காரணம் மனிதன் 2 வட்டங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பாவிக்க வேண்டும் என்கின்ற மனோபக்குவத்தை நம் முன்னோர்கள் பெற்றிருந்தனர். எனவே நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்தே ஆண்டுகளுக்கான பெயர்களை வைத்து அவை இரண்டையும் துணிந்து சமாளிக்க வேண்டும் என்கின்ற மனோ தைரியத்தை நமக்கு அவர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். பிரபவ என்பது கீர்த்தியையும், கீபவ என்பது அந்தஸ்தையும் குறிக்கும். சுக்ல என்றால் வெண்மை, அதாவது வெள்ளை உள்ளத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். தாது என்பது கொடையை அளிக்கும் பொருளை குறிக்கும். கர, துன்மதி, குரோதன, ராட்சச என்பன போன்று சில அசுரர்களின் பெயர்களும் வருடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை நம்மிடம் உள்ள காமம், குரோதம், லோபம் என்ற குணங்களையே விளக்குகின்றன. இந்த தமிழ் வருடங்கள் பிறந்தது குறித்து நாரத புராணத்தில் ஒரு சிறு விளக்க கதை ஒன்று கூறப்படுகிறது. ஒரு முறை நாரத மகரிஷி வைகுண்டம் சென்றிருந்தபோது நாராயணனின் அருகில் இருந்த லக்ஷ்மி தேவி சட்டென்று எழுந்து உள்ளே போய்விட, இதனால் வருத்தமடைந்த நாரதர், நானே ஜிஜேந்திரியன், மாயையை வென்றவன், என்னை கண்டு தேவி உள்ளே செல்வானேன் என்று நாராயணனை கேட்க, அதற்கு நாராயணன், நாரதா, பிரம்மாவும் ருத்ரனும் கூட மாயையை வெற்றி பெற முடியவில்லை. நீ மாயை வெற்றி பெற்றதாக கூறினாயே, காலத்திற்கு உருவம் கிடையாது, ஆனால் அக்காலமே மாயைக்கு உருவமாக இருந்திருக்கிறது என்றார் நாரதரிடம். அம்மாயையை தான் காண வேண்டும் என்று நாரதர் விரும்பியதன் பேரில் நாரதரை பூலோகத்திற்கு அழைத்து வந்த நாராயணன் அவரை அங்கிருந்த கானகத்து தடாகத்தில் ஸ்நானம் செய்யும்படி கூற, அதன்படி தடாகத்தில் நாரதர் முழுக்கு போட்டதும் நாராயணன் மறைந்துவிட, ஸ்நானம் செய்துவிட்டு கரையேறிய நாரதருக்கு அவர் உருவம் மாறி போய் அழகு கொழிக்கும் ஒரு கன்னிப்பெண்ணாக காட்சி அளித்தார் நாரதர். மாயையின் வசப்பட்ட நாரதருக்கு தன் பூர்வீக நினைவுகள் மறந்து போய் அங்கே வேட்டையாட வந்த காலத்வஜன் என்ற மன்னனை மணந்து 60 பிள்ளைகளை பெற்று அந்த 60 பிள்ளைகளும் அண்டை நாட்டுடன் நடந்த போரில் மாண்டு போக நாரதருக்கு பெண் உருவம் நீங்கியது. மாயையின் வலைக்குட்பட்ட போது கோபம், தாபம், கருணை, அன்பு, வாத்சல்யம் போன்ற பல குணங்களும் ஜிஜேந்திரியனான நாரதர வசப்பட நேர்ந்தது. பிரபவ முதல் அக்ஷய வரையில் உள்ள பெயர்கள் நம் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட குண விசேஷங்களின் பெயர்களே. ஓம் சாய்ராம்.